குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கருவறை முன்னுள்ள அர்த்த மண்டபம் வரை விஐபிகள் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு நடந்து வருகிறது. இதற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அதிகப்படியான மக்கள் அர்த்த மண்டபம் வரை செல்வதால் பச்சை மரகத கல்லால் ஆன மீனாட்சி சிலைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். கோயிலில் மேற்கொள்ள வேண்டிய மற்ற பணிகள் ஏராளம் உள்ளன. அதை செய்ய அறநிலையத்துறை முன்வர வேண்டும் என ஆலய பாதுகாப்பு குழு மாநில பொருளாளர் ஆதிசேஷன் வலியுறுத்துகிறார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, சுவாமி அம்மன் சன்னதியுடைய அர்த்த மண்டபத்துக்குள்ள விஐபிக்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். 2-3 பொருள் இருக்குது இதில். ஒன்று வந்து நமக்கு நல்லா தெரியும், மீனாட்சி வந்து மரகத கல்லால் ஆனது, ரொம்ப சென்சிட்டிவ். மரகதம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொருள், நிறைய அதிர்வுகளை தாங்க முடியாது. தினசரி விஐபிங்கிற பேரில் நிறைய நபர்கள் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த சிலைக்கு ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1994 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மர்ம பொருள் அர்த்த மண்டபத்துக்கு உள்ள வரைக்கும் போயிருச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த அரசாங்கம், அப்போ இருந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அர்த்த மண்டபத்துக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நமக்கு நல்லா தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தீவிரவாதியோட அச்சுறுத்தலில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மொபைல் ஃபோன் கூட உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நிறைய நபர்கள் மீனாட்சிக்கு மிக அருகாமையில் செல்லும் பொழுது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிடும். ஏன்னா விஐபி விவிஐபிங்கிற அந்தஸ்தில் வர்றவங்க எந்த விதமான காவல்துறையுடைய செக்கப் இல்லாமல் மாற்று வழியில் வர்றாங்க. ஆகையினால் பாதுகாப்பு அம்சம் கருதி இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகணுங்கிற ஒரு முயற்சியை வந்து நாம் கைவிடணும்னு சொல்கிறோம். 2வது விஷயம், தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரொம்ப நேரம் வரிசையில் நின்று தரிசனம் பண்ணுறாங்க. இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே விஐபிகள் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உருவம் மாத்திரம்தான் அங்கே தெரியுமே தவிர மீனாட்சியோடைய உருவம் மறைஞ்சிரும். ஆனால் அந்த சந்நிதி வந்து கர்ப்பகிரகம் ரொம்ப குறுகலானது. பல நபர்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தாங்கன்னா பல மணி நேரம் நின்று தரிசனம் செய்யக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அர்த்த மண்டப தரிசனம் கூட சாமானியனுக்கு கிடையாது. யாரெல்லாம் அரசியல் பலத்தில், அதிகார பலத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த யோசனை பேச்சளவில் இருக்குது. இந்த கோவிலில் அடிப்படை விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பாக சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வராங்க. ஐயப்ப சீசனில் 1 லட்சமாக மாறுது அது. ஆனால் அவங்களுக்கு அடிப்படை தேவையான கழிவறை வெளியே இருக்கா? கிடையாது. கழிவறை மொத்தம் 8 தான் இருக்குது. அதில் பல நேரம் பல கழிவறைகள் இயங்கிறது கிடையாது. பல மணி நேரம் பூட்டி கிடக்கும். ஆகையினால் இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து அதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி 2018 தீ விபத்து நடந்த வைர வசந்தராயர் மண்டபம் இருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷம் முடிய போகுது. ஆமை வேகத்தில் பணி நடக்குது. ஸோ இவங்களுடைய கவனம் அந்த மண்டபத்தை உடனே புதுப்பித்து கோயிலுடைய கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெறத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பக்தர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இதிலெல்லாம் அவங்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு அர்த்த மண்டபத்துக்குள்ளே நுழையிறதை பற்றி யோசனை பண்ணாங்கன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். அதே மாதிரி இவங்க எல்லோருக்கும் நாங்கள் சமமானவர்கள்னு சொல்கிறாங்க இந்த அரசாங்கம். ஆனால் தரிசனத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. கட்டணம் உள்ளவங்களுக்கு ஒரு தரிசனம், விவிஐபிக்கு ஒரு தரிசனம், அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு ஒரு தரிசனம், சாமானிய மக்களுக்கு தரிசனம். ஒரு சாமானியன் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஆகும்.
காலையில் வந்தாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் செலவு பண்ணி தான் அவங்க தரிசனம் பண்ண முடியும். அது ஒரு சில மணித்துளிகள் தான் அவங்க தரிசனம் பண்ண முடியும். ஆகையினால் அதை எப்படி சரி பண்ணுறது? விரைவான தரிசனம், கட்டணமில்லாத தரிசனம். நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், இறைவன் முன்னாடி அனைவரையும் சமம். இன அடிப்படையிலையோ மத அடிப்படையிலோ வேறு வேறு அடிப்படையிலையோ பண அடிப்படையிலோ பிரிக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை பணம் உள்ளவனுக்கு ஒரு மாதிரியும் விஐபிக்கு ஒரு மாதிரியும் சாமானியனுக்கு ஒரு மாதிரியும் அணுகுமுறை இருக்குது. ஆகையினால் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் இதில் அதிக கவனம் செலுத்தணும். விரைவான தரிசனம், மனநிறைவான தரிசனம், அதுக்கு கவனம் செலுத்தணும். பக்தருடைய அடிப்படை வசதிகள், குறிப்பாக கழிவறை வசதி, பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதை மேம்படுத்தணும். குறைந்தபட்சம் ஒரு 100 கழிவறையாவது கோயிலை சுற்றி கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்கணும், வெளி வீதியில் இருக்கணும். அதில் கவனம் செலுத்தணும். மருத்துவ உதவிகளை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை செய்தாங்கனாலே மக்கள் ரொம்ப மனநிறைவோட பக்தர்கள் திரும்பி போவாங்க. ஆகையினால் இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே நுழையக்கூடிய எண்ணத்தை இப்போயே கைவிடணும்னு நாம் கேட்டுக்கிறோம்.